இந்த வீடியோ வந்து நான் தான் ரொம்ப லேட்டாக போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வியூஸே வராதுன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சது. என்ன சீரிஸ்னா ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். ஸோ இது 12 நாளைக்கு முன்னாடி தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துச்சு. நான் இப்போ தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பார்த்த பிறகு அல்டிமேட்டாக இருக்குங்க. உண்மையிலே சொன்னோமா அதுலேருந்து வெளியிலே வர முடியல. சீசன் 1ம் சரி, சீசன் 2ம் சரி. சீசன் 2 வந்து முடியல போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளே பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப ஏமாற்றமாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னன்னா டப்புன்னு இப்படி முடிச்சுட்டாங்களான்னு தோணுச்சு. நிறைய படம் பார்த்த மைண்ட் செட்லாம் வந்துச்சு. என்ன படம்னா இந்த கோமான்னு ஒரு படம் நினைக்கிறேன், பேர் கரெக்டா வரல. ஸோ அந்த மாதிரி கதையா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். அப்புறமா ஓகே இது கரெக்டா தான் முடிச்சிருக்காங்க. எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒன்று தோணும், ஏன்னா ஒரு படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம பார்ப்போம், ஆனால் சூப்பராக இருக்காது. பார்ட் 2 வரும்போது எக்ஸ்பெக்டேஷனோட போவோம், ஏமாற்றமா தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்புறம் ப்ளே பண்ணி திரும்பி கொஞ்சம் நேரம் ஆன பிறகு யோசிச்சா இல்லை கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கடுத்து ஒரு கார்டை காமிச்சாங்க, ஜோக்கர் கார்டு காமிச்சாலும் ஓகே பார்த்தவங்களுக்காக தான் இந்த கார்டை காமிச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்படிங்கும்போது ஓகே சீசன் 1 சீசன் 2 முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது என் ஃப்ரெண்ட் அப்போ சொன்னதான் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் வந்து சீசன் 3 இந்த மாசம் வருதுன்னு. அப்ப நான் நினைச்சேன் ஒருவேளை சீசன் 2 தான் சீசன் 3ன்னு சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா சீசன் 3யோட ட்ரெய்லர் இருக்கு. சரி சீசன் 3 இருக்கு, அப்ப வேற கதையா இருக்கும், வேற கண்டினியூட்டியா இருக்காது, வேற கதையா இருக்குன்னு நினைச்சு ட்ரெய்லரை பார்த்தா கண்டினியூட்டி. எனக்கு அப்ப பார்க்கும்போது உண்மையில கடைசியா ஒரு சீனை காமிச்சாங்க, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டா இருக்குங்க. என்னன்னா ஹீரோவை போட்டு தள்ளுற மாதிரி காட்டுறாங்க. எப்பயுமே ஒரு சீரிஸ் வந்து நல்லா முடிக்குமா யாராவது ஒரு கேரக்டர் கொலை பண்ணதான் பார்ப்பாங்க. நம்ம எல்லா சீரீஸுமே பார்த்துருப்போம். இந்த சீரீஸ்ல சீசன் 3ல நம்ம ஹீரோவை சாவடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீசன் 2ல ஜாக்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கிற கேம்ல வந்து அந்த 2 பேரும் போட்டு தள்ளி இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து அந்த கேம்ல வந்து வாழ்றாங்க, அவங்களுக்கு ரியல் லைஃப் போகணும் ஆசை இல்லைன்னா அதுக்காக வந்து வாழ்றவங்களையும் ஏன் இழுத்து விடுறாங்கன்னு தெரியல. ஆனா இன்ன வரைக்குமே இந்த சீரிஸ் வந்து பெருசா பூம் ஆகலைங்க. நான் இன்ஸ்டா ஸ்டோரியே பார்க்கும்போது 2-3 ஸ்டோரி தான் வைக்கிறாங்க, அது ஒரு கேர்ள்ஸுக்காக தான் வைக்கிறாங்க. இந்த சீரிஸ் வந்து இன்னும் பூம் ஆகல. ஒருவேளை சீசன் 3 வந்த பிறகு பூம் ஆகுமான்னு தெரியல. எப்பவுமே வந்து நம்ம இது தமிழ் டப்பு வந்து ஒரு 6-7 மந்த்ஸ் பிறகுதான் பூம் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச சீசன் 3 வந்த பிறகு பூம் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் இந்த வருஷத்துல ரொம்ப வெயிட் பண்ண மாதிரி நினைச்சேன். பட் இதோட சீசன் 3க்கு ரொம்ப வெயிட் பண்றேன். என்ன பண்றது, பார்க்காம இருக்க முடியல. பார்ப்போம், ஒவ்வொரு எபிசோட்ல யாரையாவது போட்டதால தான் பார்ப்பாங்க. நீங்களும் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீசன் 3க்காக? மறக்காம நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.